ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னும் சில லிங்கங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வன் சங்குர லிங்கம்னு ஒண்ணு சொல்றாங்க. மென்மையான மூங்கில் இலைகளால ஆனதாம் இந்த வகை லிங்கங்கள். வழிபடுறவங்களுக்கு நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளை தரக்கூடியதாம். அப்புறம் பிஷ்டாலிங்கம் அப்படிங்கிறது அரிசி மாவினால் செய்யப்படக்கூடிய லிங்கமாம். நல்ல கல்வி அறிவை தரக்கூடியதாம். ததிதுக்த லிங்கம்னு சொல்றாங்க. பாலிலிருந்தும் தயிரிலிருந்தும் முழுவதுமாக தண்ணீரை நீக்கிய பிறகு இந்த லிங்கத்தை உருவாக்குறாங்க. வணங்குறவங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் வளங்களையும் அருளக்கூடிய தன்மையுடையதாம் இந்த ததிதுக்த லிங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிங்கம். நிறைய வகையான லிங்கங்கள் இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில தானிய லிங்கம், நவ தானியங்களால உருவாக்கப்படக்கூடிய இந்த லிங்கம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை தருமாம். பழலிங்கம், பல வகையான பழங்களால உருவாக்கக்கூடிய ஒரு லிங்கம். பழத்தோட்டம் வைக்கிறவங்க, அதாவது இந்த பழ வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல அருளை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை. தாத்ரி லிங்கம் அப்படின்னா நெல்லிக்காயை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய லிங்கமாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வாழ்விலிருந்து விடுதலையை தருமாம். நவநீத லிங்கம், நவநீதம்னா வெண்ணெய், வெண்ணெயால உருவான லிங்கம். பணமும் புகழும் தரக்கூடியதாம் இந்த நவநீத லிங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. கரிக்கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரிக்கலிங்கம்ங்கிறது ஒரு விசேஷமான வகை புல்லால உருவாக்கப்படுமாம். இது துர்மரணத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிங்கங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அதுல க்ஷணிக லிங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய முனிவர்கள், மகான்கள் எல்லாம் யாத்திரை போகும்போது அவங்க போகக்கூடிய இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ, நல்ல பொருட்கள், அதை வைத்து உருவாக்கக்கூடிய லிங்கம் இந்த க்ஷணிக லிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த வகை லிங்கங்கள்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான லிங்கம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக கற்பூர லிங்கம். கற்பூரத்தினால உருவாக்கப்படக்கூடிய லிங்கம். நல்ல ஞானத்தை தரக்கூடியதாம், மாயையை அழிக்கக்கூடியதாம் இந்த லிங்கம். ஆயஸ்காந்த லிங்கம்னு சொல்றாங்க. காந்தத்தால உருவான லிங்கமாம். சித்தர்கள் வணங்கக்கூடிய லிங்கமாம் இந்த லிங்கம். அஷ்டமா சித்திகளையும் எளிதாக அழிக்க வல்லதுன்னு சொல்றாங்க. மௌகித்க லிங்கம்னு சொல்றாங்க. அதாவது முத்துக்களை எரித்த சாம்பலில் இருந்து உருவாக்கப்படக்கூடிய லிங்கம். மங்களமும் செல்வ வளமும் அருளக்கூடிய தன்மையுடையதாம் இந்த லிங்கம். அப்புறம் ஸ்வர்ண லிங்கம், தங்கத்தால் உருவானது. முக்தி அளித்து பிறவா நிலையை தரக்கூடிய லிங்கமாம் இந்த லிங்கம். நிறைய வகையான லிங்கங்கள், அந்த லிங்கத்தை வணங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த வகையில ஸ்வர்ணலிங்கம் பத்தி பேசினோம் இல்லையா. அடுத்ததாக ரஜதலிங்கம். இந்த ரஜதலிங்கம்ங்கிறது வெள்ளியலால செய்யப்படக்கூடியது. தொழில நல்ல லாபம் தரக்கூடியதாம் இந்த ரஜதலிங்கம். ஆயசலிங்கம்னு சொல்றாங்க. கந்தக அமிலத்தினால செய்யப்படக்கூடிய இந்த லிங்கம் எதிரிகளினுடைய தொந்தரவை அளிக்குமாம். சீசாலிங்கம்ங்கிறது வெள்ளியத்தால செய்யப்படக்கூடிய லிங்கமாம். இந்த லிங்கத்தை வணங்குறவங்களுக்கு எதிரிகளால எந்த தொல்லையும் இருக்காது. எதிரிகளால் நெருங்கவே முடியாத அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாம். அஷ்டதாத்து லிங்கம்னு சொல்றாங்க. 8 வகையான தாதுக்களால உருவாக்கப்படக்கூடிய லிங்கமாம். சித்தி அளிக்கக்கூடிய லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த அஷ்டலோக லிங்கமும் 8 வகையான உலோகங்களால செய்யப்படக்கூடிய இந்த லிங்கத்தை வணங்கினால் தீராத நோய் எல்லாமே தீருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய வகையான லிங்கங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். வைடூரிய லிங்கம் இருக்கு. நவரத்னங்கள்ல ஒன்று இந்த வைடூரியம். இந்த வைடூரியத்தாலேயே லிங்கம் உருவாக்குவாங்களாம். எதிரிகளினுடைய எதிர்பாராத தாக்குதலில் இருந்து காப்பாற்றக்கூடிய லிங்கமா இந்த லிங்கம். ஸ்படிக லிங்கம், இது நமக்கே தெரியும். நிறைய பேரோட பூஜை அறையில இது இருக்கும். இந்த ஸ்படிகத்தால ஆன லிங்கம் அப்படிங்கிறது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற வல்லதுங்கிறாங்க. பாதரச லிங்கம், இதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். பாதரசத்தால ஆனது. அளவிட முடியாத அளவிற்கான செல்வத்தை கொடுக்கக்கூடியதாம் இந்த பாதரசலிங்கம். இந்திரன் மாயலிங்கத்தையும், சூரியன் தாமரமய லிங்கத்தையும், சந்திரன் முக்தி லிங்கம்னு சொல்லப்படக்கூடிய முத்துக்களால் ஆன லிங்கத்தையும், குபேரன் ஹேமலிங்கம்னு சொல்லப்படக்கூடிய தங்கத்தால் ஆன லிங்கத்தையும் அணிந்திருக்கிறதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு. இந்த மாதிரி நிறைய வகையான லிங்கங்கள் பற்றி பேசினோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.